எஸ்.ஏ. சூர்யா நடிப்பில் உருவாகி உள்ள பொம்மை படத்தோடைய ட்ரெய்லர் சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. எஸ்.ஏ. சூர்யா ஹீரோவாக நடிச்சுள்ள திரைப்படம் பொம்மை. இந்த படத்தை முன்னணி இயக்குனர் ராதாமோகன் இயக்கியிருக்கிறாரு. படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தோடைய பாடல்கள் உருவாகி இருக்குது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது சைக்கோ த்ரில்லர் படமாக உருவாகி இருக்குது இந்த படம். இந்த ட்ரெய்லரில் எஸ்.ஏ. சூர்யா டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற பொம்மையை தயாரிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல தூக்கத்துல பயந்து பயந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளமா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் ஒரு டயலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அது என்ன டயலாக் அப்படின்னா, உலகத்தில் எல்லா விஷயமே மாறிடுச்சு, ஆனால் நீ மட்டும் இன்னும் மாறவே இல்லைன்னு. ஸோ சின்ன வயசுல இருந்தே எஸ்.ஏ. சூர்யாவுக்கு பொம்மைனா பிடிச்சிருக்கலாம். பெரியவனா ஆனதும் பொம்மையை செய்கிற கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால கூட இந்த டயலாக்கை வச்சிருந்துருக்கலாம். எஸ்.ஏ. சூர்யா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது ஒரு சந்தோஷம்னா மனசுக்கு பிடிச்சவங்களோட வேலை செய்கிறது இன்னொரு சந்தோஷம்னு. அவர் பொம்மையை சொல்கிறாரா இல்லை பிரியா பவானி சங்கரை சொல்கிறாரான்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த ஒரு ஃப்ரேமில் ஒரு சில பொம்மையை கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். எஸ்.ஏ. சூர்யாவுடைய ஃபேவரேட் பொம்மையும் கடைக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பொம்மையை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகத்தான் டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வேலை பார்ப்பாரு போல். டெக்ஸ்டைல்ஸில் எஸ்.ஏ. சூர்யா வேலை பார்க்குற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் பொம்மையை தேடுற மாதிரி சீன் இருக்குது. அதே இது இந்த பொம்மையில் மட்டும் நாடி பகுதியில் ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது அந்த பொம்மையோட அடையாளமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பிரியா பவானி சங்கருக்கும் நாடி பகுதியில் ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவினால இந்த பொம்மை தான் பிரியா பவானியா கூட இருக்கலாம். இது படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தோட டைட்டில் போடும்போது பொம்மையோட பிக்சரை போட்டு தான் டைட்டிலும் இருக்கும். இந்த டைட்டிலேயே பொம்மையை பற்றி தான் கதை நகரும்னு டைட்டிலே சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.